ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். Rekha had 15 square color papers of size 10 cm, 11 cm, 12 cm and 24 cm. ஓகேவா? அதாவது ரேகா கிட்ட 15 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கலர் பேப்பரோட சைஸ் 10 சென்டிமீட்டர், செகண்ட் கலர் பேப்பரோட சைஸ் 11 சென்டிமீட்டர், அடுத்தது 12. ஸோ ஆப்வியஸாக அடுத்து 13 இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா லாஸ்ட் அந்த 15th கலர் பேப்பர் வந்து எனக்கு 24 சென்டிமீட்டர். இது புரிஞ்சுதா? ஸோ டோட்டலாக 15 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக 15 கலர் பேப்பர் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட். அப்போ ஃபர்ஸ்ட் ஷீட் இருக்கு இல்லையா, ஷீட் 1, இதுல மொத்தம் எத்தனை ஏரியா இருக்கு? ஒரு ஷீட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்போ அதோட ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ரைட்டா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஃபார்முலா ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஏ ஸ்கொயர், ஏங்கிறது 10, ஸோ அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 ஸ்கொயர், அடுத்தது 11 ஸ்கொயர், அடுத்தது 12 ஸ்கொயர், இப்படியே போச்சு அப்படின்ட்டுனா லாஸ்டா 24 ஸ்கொயர். ஆமாவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னோட டோட்டல் ஏரியா ஆஃப் டெக்கரேஷனா. ஃபர்ஸ்ட் ஷீட்ல 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை அவளால ஷேட் பண்ண முடியும், ஐ மீன் டெக்கரேட் பண்ண முடியும். அடுத்தது 11 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது யூனிட், நீங்க சும்மா வச்சுங்க. 11 ஸ்கொயர் ஏரியாவை அவளால டெக்கரேட் பண்ண முடியும். தேர்டு 12 ஸ்கொயர் ஏரியாவை அவளால டெக்கரேட் பண்ண முடியும். இப்படியே பண்ணானா 15th ஷீட்ல 24 ஸ்கொயரை அவளால டெக்கரேட் பண்ண முடியும். ஆமாவா? இவ்வளவுதான் கண்ணா என்னோட கொஸ்டின். இதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், இந்த ரெண்டு சமமே இதை டீல் பண்ணுது. ஆமாவா? ஸோ இப்போ இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயரை இதை ஆட் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்? 1ல இருந்து 24 வரைக்கும் எடுத்துப்பேன். அதுல இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 10 ஸ்கொயர் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற 9 ஸ்கொயர் வரைக்கும் கேன்சல் பண்ணி விட்டுருவேன். அப்ப மிச்சம் எனக்கு என்னென்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர், சாரி இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர், 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர், இப்படியே போச்சுன்னா 24. இந்த ஆன்சர் எனக்கு கடைசியா சிக்கிரும். ஆமாவா? ஸோ அதை எப்படி எழுதுவேன்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், அப்படியே போச்சு அப்படின்ட்டுனா 24 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துப்பேன். இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணிடுவேன்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிடுவேன். சரியா? மைனஸ் பண்ணிடுவேன். மிச்சம் எனக்கு கொஸ்டின்ல கிடைச்ச ஆன்சர் கிடைச்சிரும். சாமி இதுல நீங்க நிறைய பேர் எங்க தப்பு விடுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 10ன்னு போடுவீங்க. 10ன்னு போடக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல தப்பு பண்ணுவீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இப்போதான் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 24 ஸ்கொயர். அப்போ இதுல எனக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு, இதை நான் கூட சொல்லிடுறேன், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 24 நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 9 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? சார் இதுல இருந்தே போட முடியாதா? இங்கே போட முடியாதா? 10, 11 இப்படி இருக்கே போட முடியாதா? போட முடியாது. சரியா? இப்ப ஸ்கொயர் டேபிள் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது பேஸ்ல இருந்து வரணும், 1, 2, 3ல இருந்து வரணும். நடுவுல இருந்து வந்துச்சுன்னா நான் இதை இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்னால ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரியா? சரி, இப்ப ஃபார்முலாக்கு போயிடலாம். n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ இப்போ இதுல n என்னது? n என்னது? லாஸ்ட் டேர்ம் என்னவோ அதுதான் என்னோட n. ஸோ 24. அடுத்து மைனஸ், இங்கேயும் அதே தான், n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ n என்னது? லாஸ்ட் டிஜிட், இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 9. அவ்வளோதான் சாமி, இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? 24 இன்ட்டு 25
ஏன்னா n 24, 24 plus 1 25 இன்ட்டு இங்க போட்டே காமிச்சிடறேன். 2 into 24 plus 1 whole divided by 6. So 6 one time, இது 4 time. அடுத்தது இங்க. So n into n plus 1 into 2 into 9 plus 1 whole divided by 6. So இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 2 times, இது 3 times. So இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 times. முடிஞ்சதா? அடுத்து ஸோ 525s ஆர் ஈஸி பாருங்க, 100 தானே. 100 இன்ட்டு ஸோ 2 into 24 48, 48 plus 1 49. முடிஞ்சு போச்சு பாரு, ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்து 5 3s ஆர் 15, 15 இன்ட்டு 2 9s ஆர் 18, 18 plus 1 19. முடிஞ்சிச்சா? சாரி, கீழே எதுவுமே இல்லை டினாமினேட்டரில். ரைட். அப்போ ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 இன்ட்டு 19 என்ன? 45, மிச்சம் 4, 9 plus 4 13. ஸோ 5 1. ஸோ 285. ஸோ அப்போ 4900 மைனஸ் 285. ஸோ அப்போ 4900ல 285 போச்சுன்னா 8 times 5164. ஸோ அப்போ 4615. ஸோ இதுதான் சாமி என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா ராஜா? கிளியரா இருக்கா? அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ஏரியா யூஸ் பண்ணிக்க முடியும்? அந்த பொண்ணால டோட்டலா ஏரியா யூஸ்டு பை ரேகா. ஸோ ஏரியா எவ்வளோ? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா கண்ணா? ஏரியா இதுதான் கண்ணா ஆன்சர். ஸோ கிளியரா பொறுமையா போடுங்க. தேங்க்யூ.